சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த வந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அப்பாலேருந்து, அவங்க அம்மாலேருந்து எல்லாமே ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன், அண்ணிக்கிட்டலாம் சொல்கிறாங்க, "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்தி. நான் அவங்கள சாயந்தரமே வீட்டுக்கு வந்து பார்க்க வரேன்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சக்தியோட அம்மா 3 வருஷமா தன்னோட பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகலையே சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சக்திக்கு வந்து நல்லபடியா வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருக்கேன். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு, சக்தியோட அத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல் செய்றாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து சக்தியோட மாமனாரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ உன் பிள்ளைக்கு வந்து நல்லா இருக்கணும். உன் புள்ள பொறந்தப்பலாம் நீ இந்த மாரிலாம் பண்ணல. ஆனா உன் புள்ளையோட புள்ள பொறக்க போது இந்த மாரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு, பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பையன வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் சக்தி வந்த நேரம் தான். சக்தி மட்டும் இங்க வரலன்னா, நான் இன்னும் அடிதடி இப்படி தான் இருந்திருப்பேன். சக்தி வந்து என்ன நல்ல மனுஷனா திருத்தி இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா. என் மருமக தான் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சக்தியை அவ்வளோ தூரம் பாராட்டுறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.